இன்றைய புனிதர் புனித ஸ்கொலாஸ்திகா. இவர் புனித ஆசிர்வாதப்பருடைய தங்கை. இவர் இருந்த மடத்திற்கு 5 மைல் தொலைவில் இவர் தன் கன்னியருடன் வாழ்ந்து வந்தார். கடவுளை பற்றியும் பரலோகத்தை பற்றியுமே அதிகமாக பேசிக்கொண்டிருப்பார். ஒரு நாள் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அதிக நேரம் ஆயிற்று. ஆசிர்வாதப்பர் அந்த இடத்தை விட்டு போக எழுந்தார். தங்கை அவரை அங்கேயே தங்கும்படி கேட்டுக்கொண்டார். அவரோ மறுத்ததால் தங்கை கடவுளிடம் மன்றாடினார். ஏனெனில் அதுதான் கடைசி சந்திப்பு என்று அவர் உணர்ந்திருந்தார். திடீரென கடும் மழை பெய்தது. கடவுளை பற்றி பேசுவதில் இருவரும் இரவு நேரம் முழுவதையும் செலவழித்தார்கள். காலையில் ஆசிர்வாதப்பர் தம் மடத்திற்கு சென்றார். 3 நாட்களுக்கு பின் ஸ்கொலாஸ்திகா இறந்து போனார். அவரது ஆன்மா மாடப்புறா வடிவில் பரலோகத்திற்கு செல்வதை புனித ஆசிர்வாதப்பர் கண்டார். இந்த அளவிற்கு இறைவனை பற்றி அதிகமாக தியானித்து அவரையே தன்னுடைய வாழ்க்கையின் சுடராக ஏற்று ஒவ்வொரு புனிதரும் வாழ்ந்திருக்கின்றார்கள். இந்த புனிதர் ஸ்கொலாஸ்திகா அதற்கு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கின்றார். நாமும் இந்த புனிதையை போல பிறருடைய வாழ்க்கையில் வெளிச்சம் கொடுப்பவர்களாக, இறை நற்செய்தியை படிப்பவர்களாக, அதை வாழ்க்கையில் தியானித்து கடைபிடிப்பவர்களாக வாழ வரம் வேண்டுவோம். இறை ஆசீர் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக. ஆமேன்.